ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். என்ன பார்க்க போறோம்? இயல் 3 எடுத்துக்காட்டு 3.8 பார்க்கிறோம். என்ன கொடுத்திருக்காங்க? பின்வரும் பல்லுறுப்புக்கோவைகள் பூஜ்ஜியங்களை காண்க. ஃபர்ஸ்ட் சம் f of x is equal to 2x plus 1 கொடுத்திருக்காங்க. இது என்ன எக்ஸுக்கு என்ன மதிப்பு போட்டோம்னா 0 வருதுன்னு கண்டுபிடிக்க போறோம். என்ன செய்யலாம்? முதல்ல இந்த ரெண்டுக்கும் காமனா 2 வெளியே எடுத்தோம்னா எக்ஸ் பிளஸ் இது 1/2ன்னு போடலாம். ஏன்னா இங்க 2 இல்லை, அதனால அடுத்த ஸ்டெப் என்ன எழுத போறேன்? 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஆஃப் -1/2ன்னு போட போறேன். இது எஃப் ஆஃப் எக்ஸு. அப்போ இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் ஏங்கிற பேட்டர்ன்ல நம்ம கொண்டு வந்து வச்சுக்கிறணும். கொடுத்துருக்க பல்லுறுப்புக்கோவையை எக்ஸ் மைனஸ் ஏங்கிற பேட்டர்ன்ல வச்சுக்கிட்டு இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக -1/2. இப்போ நம்ம என் கையில் என்ன இருக்கு? எக்ஸ் மைனஸ் ஆஃப் -1/2 இருக்கு. இது இஸ் ஈக்குவல் டு நம்ம 0ன்னு போடுறோம் அப்படின்னு சொன்னோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏன்ற மாதிரி நம்ம கொண்டு வரணும். ஏங்கிறதுக்கு இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ அதை தான் இங்கே போடணும். ஓகேவா? அப்போ எஃப் ஆஃப் இப்போ என்ன போட போகிறேன்? -1/2 போட போகிறேன் எக்ஸுக்கு பதிலாக. இது மைனஸ் மைனஸ் +1/2 ஆயிடும். இப்போ என்ன ஆயிரும்? 0ன்னு ஆயிரும். அப்போ இதனுடைய பூஜ்ஜியம் என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x + 1 பூஜ்ஜியம் -1/2. எக்ஸுக்கு பதில் என்ன கொடுத்துருக்கோம்? -1/2 கொடுத்தோம்னா இந்த சமன்பாடு 0ன்னு ஆகுது. கொடுத்து பாருங்க. 2 இன்ட்டு -1/2 +1 போடையில -1 + 1 = 0. அதை ஷார்ட் ஃபார்ம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதுக்காக இந்த ஸ்டெப் எழுதியிருக்கேன். ஓகேவா? அடுத்து செகண்ட் சம். இதை சுருக்குவோம், 3 வெளியே எடுத்துருவோம். எப்போவுமே எக்ஸ் மைனஸ் ஏங்கிற பேட்டர்ன்ல கொண்டு வந்துச்சு. இங்கே 3 இல்லை, அதனால இப்படி போட்டுக்கணும். இப்போ இது எக்ஸ் மைனஸ் ஏங்கிற ஃபார்ம்ல கொண்டு வந்துட்டேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன போடலாம் அப்படின்னு சொன்னால் 5/3 போட்டீங்கன்னா 0ன்னு. ஸோ எஃப் ஆஃப் 5/3. ஸோ எஃப் ஆஃப் 5/3ங்கிறது 0 வருதுனால பூஜ்ஜியம் அப்படின்னு ஆன்சர். இதுதான் இதனுடைய பூஜ்ஜியம். 5/3 தான் இதனுடைய பூஜ்ஜியம். 5/3 போடையில 3 × 5/3 3 3 அடியாகி 5 - 5 0.